இந்த மாதிரி தான் ஜப்பான் டீமும் சம்பவத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்ட் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 28ஆம் தேதி 29ஆம் தேதி 2 நாட்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்ல மொத்தமாக 4 நாடுகள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஜப்பான் கபடி டீம், சைனீஸ் தாப்பி, ஹாங்காங், அப்புறம் சவுத் கொரியா. ஸோ இந்த 4 நாடுகள் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் கடைசியாக நடந்த ஏஷியன் கேம்ஸோட பிரான்ஸ் மெடலிஸ்ட் சைனீஸ் தாப்பி டீமும் இருக்காங்க. அப்புறம் சவுத் கொரியா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங் குன்லி, டாங் ஜாங்லி இவங்கெல்லாம் மறுபடியும் கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 டீமுமே ஒரு டஃப்பான டீம். பட் 2 டீமுமே தோக்கடிச்சு ஜப்பான் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை அடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான் கபடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் இந்தியாவுக்கு வந்து லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நிறைய ப்ராக்டிசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் டீமோட மெயின் பிளேயரான சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லோக்கல் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்தியன் பிளேயர்ஸோட ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான பலன் 2025 இந்த ஈஸ்ட் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப்பில் நடந்திருக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் கபடி டீம்ஸ் வந்து கபடி நல்லா ப்ளே பண்ண ஆரம்பித்தாதான் கபடி அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ வரைக்குமே ஏஷியன் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து டிவியில் பார்க்கணும் அப்படின்னா மற்ற இன்டர்நேஷ்னல் டீம்ஸும் ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. அண்டர் 19 நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் ஹரியானாவில் நடந்துட்டு இருக்கு. இதில் தமிழ்நாடு டீம் பாய்ஸ் டீமும் கேர்ள்ஸ் டீமும் ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எல்லா அப்டேட்ஸுமே ப்ராட்காஸ்ட் சேனலில் இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் சேர்ந்துக்கோங்க.